This video is sponsored by Buy Moti e-shopping, now available in App Store and Play Store. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு இட்லி மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு வச்சு தான் இப்போ ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். மாவை அரைச்சதுமே செய்யாமல் ஒரு நாள் அப்படி இல்லைனா 2 நாள் புளிச்ச மாவு யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேயே ரொம்ப புளிச்ச மாவு யூஸ் பண்ணும்போது ஸ்நாக் புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இந்த மாதிரி அரைச்ச மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு நலங்கு சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்லேயே எல்லா பொருளையும் நலங்கு சேர்த்துக்க போகிறேன். 2 கப் அளவுக்கு இட்லி மாவை சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். முதல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு தேவைன்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சிட்டிகை அளவுக்காச்சும் உப்பு சேர்க்கணும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். 3லிருந்து 4 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம வெறும் இட்லி மாவு மட்டும் நான் எடுத்துருக்கேன். அதனால எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இல்லை பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இட்லி மாவோட சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற மாவு எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கோ அதுக்கேற்றது கூட நீங்கள் மைதா மாவை சேர்த்து கலந்து கொடுக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லா பொருளையும் இட்லி மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு எந்த பக்கத்தில் இருக்கோ அதுக்கேற்றது போல எக்ஸ்ட்ரா மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மொத்தமாக ஒரு 1.25 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு நீங்கள் மைதா மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போண்டாக்கு மாவு எப்படி பசையுமோ அதே அளவுக்கு நம்ம பசையணும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்ன பின்ன மைதா மாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 5லிருந்து 10 நிமிஷத்துக்கு மாவு அப்படியே வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்துச்சு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ தண்ணியில் கையில் லைட்டாக நனைச்சிட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காயிற வரைக்கும் மாவு ஊற்றினாலே போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறினா போதும். உங்களுக்கு போண்டா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற போல நீங்கள் மாவு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா குண்டு குண்டாக போண்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இட்லி மாவோட மைதா மாவு கரெக்டான ரேஷியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவு கிடைக்கும். ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா குண்டு குண்டாக ஷேப் பண்ணி வராது. அப்பப்போ கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் ஈவனாக கலர் மாறி நல்லா ஒரே மாதிரி கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்து வந்துச்சு. நான் எடுத்துக்கிறேன். டீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது டக்குன்னு சீக்கிரமாக மேலே கலர் மாறிடும். நம்ம சக்கரை சேர்த்துக்கிறதுனால எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது கரெக்டாக மேலேயும் கலர் மாறி வந்துருக்கும். உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வந்துருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவும் நான் போண்டா செஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியாக குண்டு குண்டா சூப்பராக இட்லி மாவு வச்சு நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட் போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய இட்லி மாவு இருந்தால் மறக்காம நீங்கள் இது போல் ஸ்நாக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.